மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிற படம் QG கொட்டேஷன் கேங் பார்ட் 1. இந்த படத்தினுடைய திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை விவேக் கண்ணன் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் 5 மொழிகள் வந்திருக்கு: தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தமிழ். இந்த படம் யார் பார்க்கலாம், யாரெல்லாம் பார்க்கக்கூடாது, இந்த படத்தை பார்த்தே தான் ஆகணுமா அப்படிங்கிறத இந்த திரை விமர்சனத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன? இந்த படத்தினுடைய கதை பிரியாமணி அவங்களுடைய வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்கும். அவங்க ரத்தமும் சதயமாக மயக்கத்தில் ஒரு செவுத்தில் சாஞ்சி உக்காந்துருப்பாங்க. அவங்கள சுற்றி பார்த்தா அவங்க கொலை செஞ்சு வெட்டி குதறி போட்ட நபர்களுடைய சத துண்டுகளாக இருக்கும். அங்கே அவங்களுடைய வாய்ஸ் ஓவரில் இந்த கதை ஆரம்பிக்கும். அவங்க மலை பிரதேசத்தில் அவங்க அப்பாவோட மரம் வெட்டிட்டு இருக்கிறவங்க. சின்ன வயசுலேயே அவங்கள ஒரு 4-5 ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் கெடுத்துடுவாங்க. அவங்க அப்பா இறந்த பிறகு அவங்க ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு லேடி இருப்பாங்க. அவங்க தான் சன் லியோன். அவங்களோட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்துடுவாங்க, மலை பிரதேசத்துக்கு கீழே வருவாங்க. இங்கே ஜாக்கி ஷெரஃப் ஒரு பெரிய கேங் லீடர் இவர்கிட்ட சேருவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா இவங்கள 2 பேர்த்தையும் கூலிக்கு கொலை செய்கிற பெண்களை பயன்படுத்துவார். இவங்க மாதிரி உலகத்திலே யாரையுமே கொலை செய்ய முடியாது, டெக்னிக்கலாக தைரியமாக கொலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள சித்தரிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா யாரை வேணுமாலும் ஜாஃபர் ஷெரீப் சொல்கிற ஆளுங்களை கொண்டுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ பலமானவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் இன்னொரு கேங் லீடர் இருப்பார். அந்த கேங் லீடரை ஜாஃபர் ஷெரீப் கொல்ல சொல்லியிருப்பார். இவங்க 2 பேரும் போவாங்க. அங்கே ஒரு பெரிய ஃபைட்டே நடக்கும். அந்த ஃபைட்டில் அந்த கேங் லீடர் கொல்லப்படுவார். அந்த கேங் லீடர் கொன்ன பிறகு எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் இது சிக்கலாயிருங்கிறதுக்காக எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் சென்னையில் ஜேபி என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய பொண்ணு சாரா, இவங்க விக்ரமுடைய தெய்வ திருமகள் படம் பார்த்தீங்க இல்லையா, அந்த படத்தில் நடித்த பொண்ணு. இந்த பொண்ணு ஜேபி அப்பா பொண்ணுங்க. இந்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிரும். இதனால் ஜேபி பொண்ணு திருந்தனுங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கலான்னு பார்ப்பாரு. அந்த பொண்ணு ஜேபி கிட்ட சொல்லிடும், இப்போ உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் இனிமேல் எந்த தப்பு செய்ய மாட்டேன்பா, நான் உங்களுடைய பொண்ணாகவே இருக்கிறேன், வாங்க பொண்ணாக இருக்கணும்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையில் ஜேபியை ஒரு கேங்லேருந்து ஒருத்தன் கொண்டுடுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே அவங்க அப்பாவாக இருக்கும்போது இவங்க அப்பாவை கொண்டு எப்படியோ கண்டுபிடிச்சி கொள்ளுங்கிறதுக்காக இந்த பொண்ணு அந்த கேங் லீடரில் இருக்கிற ஒருத்தனை பார்த்து அவனை காலி பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல பிரியாமணியை இந்த பொண்ணு சந்திக்கும். பிரியாமணி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏற்கனவே பிரியாமணி ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துவாங்க. அந்த பொண்ணு காஷ்மீரில் இருப்பாங்க. அவங்களும் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி கூட படிக்கிற இன்னொரு பொண்ணையே லவ் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஏற்பட்டு அங்கே பிரியாமணியுடைய வளர்ப்பு பொண்ணு செத்துடுவாங்க. ஸோ பிரியாமணி வளர்ப்பு பொண்ணுடைய காதலித்த அந்த பொண்ணும் பிரியாமணி கூட சேர்ந்துடும். இப்போ இதெல்லாமே ஜாஃபர் ஷெரீஃப்க்கு பிடிக்காத போயிடும். இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குது? பிரியாமணி கூட அச்சையான பிரியாமணிக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜாஃபர் ஷெரீஃப் சொன்ன வேலையை செஞ்சாங்க. பட் ஆனால் இவருக்கு ஒரு கட்டத்தில் இவங்கள பிடிக்காமல் போயிடுது. இதுக்கு பிறகு நடக்கிறது என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தில் மெயின் ஸ்ட்ரீம் ரோல் யார் பண்ணியிருக்காங்கன்னா பிரியாமணி அட்சயம் பண்ணியிருக்காங்க. பிரியாமணி இந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாட்டில் அல்லது ஆஃப் பாட்டில், இந்த கையில் கஞ்சா, வாயில் வன்மமான பேச்சு, எப்போ பார்த்தாலும் ஒரு லங்கடாவான ட்ரெஸ்ஸு, முகத்தில் பொலிவே இல்லாமல், கொலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த கொலை செய்ய போகிற மூடு, கொலை செஞ்சுட்டு வந்த பிறகு அடுத்தவங்களை கொலை செய்யறதுக்கு உண்டான மூடு, இதுமாதிரி அவங்களுடைய கேரக்டரைசேஷன் வடிவமைச்சிருப்பாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு லவ்வில் விழுந்து அடுத்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி அந்த பொண்ணு செத்த பிறகு இவங்க மாதிரி ஒரு விரக்தியாக இருப்பாங்க. அதுக்கடுத்து தனக்கு இறப்பு நிச்சயிக்கப்பட்டது, அது எந்த ஒரு கேங்லேருந்து வந்துடலாம், அது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறாங்கிறதா சாரா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப குறைஞ்ச டைலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷனில் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இவங்க கூட இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அக்ஷயா, அவங்க பல்காக குண்டாக இருப்பாங்க. அவங்க கேரக்டரைசேஷன் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அதுவும் எனி டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி சரக்கு, அதுக்கு அடுத்தது வாயில் வன்மம், இன்னும் இவங்க பிரியாமணியை விட வன்மமாக பேசுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் இவங்களுக்கு. சாரா இவங்க தான் ஜேபியோடைய பொண்ணு. இந்த பொண்ணு தெய்வ திருமகளில் நீங்கள் பார்த்ததுக்கு அப்படியே உல்ட்டாவாக இந்த படத்தில் ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டு அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணு அப்பாவை கொண்டவங்களை கொள்ளுங்கிறதுக்காக அவனை தேடி பிடிச்சி வன்மமாக கொள்றதுன்னு அந்த பொண்ணுடைய கேரக்டரைசேஷன். சரி, ரைட், ஓகே. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு இல்லையா, அவர் தான் ஜாஃபர் ஷெரீஃப். ஜாஃபர் ஷெரீஃப் இது வரைக்கும் நாம் பார்த்த படங்களில் பெரும்பாலான படங்களில் என்ன ரோல் பண்ணியிருக்காரு? ஒன்று கேங் லீடராக பண்ணுவார் இல்லையா, அதே கேங் லீடர் தான் இங்கே. இவர் கேங் லீடர்னோடனே இது மாதிரி அசைன்மெண்ட் மாதிரிலாம் பண்ணுறதுனால இவர் பெரிய ரிச்சான ஹவுஸில் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருப்பார்லாம் கிடையாது. ஒரு மலைப்பகுதியில் ஒரு ஷெட்டுக்குள்ளே இவர் பார்த்தீங்கன்னா
அலுமினிய குண்டா பழைய பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இவ்வளோ பெரிய அசைன்மெண்ட்லாம் பண்ணுறவர் ஏன் இப்படி வாழ்கிறாரு, அவருக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. கூட வந்து சன்னி லியோன் இருப்பாங்க. இந்த சன்னி லியோனுக்கு வந்து டயலாக்கே கிடையாது, மேக்சிமம் ரியாக்ஷன் தான். இவங்க வந்து ஜாஃபர் ஷெரீப் வந்து பிரியாமணி கூட வந்து ஜாஃபர் ஷெரீப் நம்பி இருக்கிறதுனால அவங்க வந்து எந்த பகுதிக்கும் முடிவெடுக்க முடியாத சன்னி லியோன் இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டு சன்னி லியோன் அப்படிங்கிறதுனால அவங்க பற்றி நம்ம சொல்கிற முடிய, மற்றபடி அவங்களுடைய கேரக்டரைசேஷன் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதுதான் நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது. சரி, ஓகே. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன், இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸில் எடிட்டருக்கு ஆஸ்காருக்கு மேலே ஒரு விருது இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, வெங்கட்ரமணன் தான் இந்த படத்தினுடைய எடிட்டரு. இந்த படத்தில் இது வரைக்கும் தமிழ் சினிமா சந்திக்காத கொடூரமான வயலன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொரு ஷாட்லேயும் எந்த கேரக்டருமே சராசரி மனிதர்லேருந்து எடுக்கப்பட்ட கேரக்டரே கிடையாது. சராசரி மனிதர்லேருந்து விலகி ரொம்ப வயலண்டாக ரொம்ப குரூரமாக இருக்க மனிதர்லேருந்து எடுக்கப்பட்ட கேரக்டரைசேஷன் ஒவ்வொரு கேரக்டரைஸும் அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க. ஒரு ஷாட்டில் பிரியாமணியை அந்த கொலை சீனில் நடிக்கிறாங்க, ஃபைட்டில் நடிக்கிறாங்கன்னா அந்த ஷாட்டில் அவங்க கொலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது வந்து ஒரு சாதாரணமாக தெரியும். இதையே வந்து ஒரு மூடு கொண்டுட்டு வந்து டிஐ பண்ணி மியூசிக் போட்டு அந்த ஷாட்டை வந்து ஒரு வயலண்டாக வன்மமாக மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு ட்ரூப்பும் பார்க்கக்கூடிய சக்தி அந்த எடிட்டருக்கு தான் இருக்குது. நாம்ளே சராசரியாக இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு வன்முறை இருக்கும்போது ஒரு எடிட்டர் இந்த படத்தை எத்தனை முறை பார்த்துருப்பாரு, அவர் வந்து பார்க்கல அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவர் இப்போ சாதாரண மனநிலை இருப்பாரா, இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அதனால தான் சொன்னேன், இந்த எடிட்டருக்கு வந்து ஆஸ்காரை விட ஒரு பெரிய அவார்டு இருந்தால் அந்த அவார்டை கொடுத்துருந்துருக்கோம். அதுக்கடுத்து இந்த படத்தினுடைய டைரக்டரு, இந்த படத்தினுடைய டைரக்டரு விவேக் கே கண்ணன். எதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா, வழக்கமான ஒரு கேங் ஸ்டோரி தான் இது. இந்த கேங்கில் புதுசாக இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூலிக்கு கொலை செய்கிறவங்க வந்து ஆண்களை தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் பெண்களை காட்டியிருப்பார். அதுதான் பிரியாமணி அக்ஷயாவும் இவங்க எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்கிறாங்க அப்படின்னு. இதனால் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து மாறலாக ஒன்று புரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லவங்க பிரியாமணி அது வந்து அதனுடைய பேக் ஸ்டோரி சொல்லும்போது தான் வந்து இன்னோசண்டான கேலாக வளர்ந்தான், இப்படி வந்து சின்ன வயசுலேயே வந்து பாலியல் வன்முறை பண்ணதுனால இவ்வளோ கொடூரமாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நல்லவங்க ஆயுதங்கள் எடுத்தால் எந்த அளவுக்கு அது வந்து பயங்கரமான விளைவுகள் உருவாக்கும், அவங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாம் நமக்காக புரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் அதுதான் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீம் சிங், பந்துலு, கோபாலகிருஷ்ணன், ஸ்ரீதர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்யராஜ், சேரன், விக்ரமன், இது மாதிரி டைரக்டர்லாம் தமிழ் மக்களுடைய வாழ்வியலை அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப படங்களை கொடுத்து ஒரு டியூன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் இவ்வளோ பெரிய வன்முறைகள், கொடூரமான வன்முறைகள்லாம் பார்த்ததே கிடையாது. அப்பப்போ ஆக்ஷன் படம் அவங்க காலகட்டத்துலேயும் வரும். அந்த ஆக்ஷன்லாம் ஒரு லாஜிக் இருக்கும். இந்த படத்தில் இந்த கதையில் என்ன லாஜிக் இருக்குது, எதுக்காக இவ்வளோ கொடூரத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அப்படி இவங்க ரசித்து பிடிச்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குரூப் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஆபத்தான குரூப் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த பிளாட்ஃபார்மில் வந்தாலும், ஓடிடி வந்தாலும் சரி, தேட்டரில் வந்தாலும் சரி, ஏ சர்டிஃபிகேட் படம் தான். ஏ சர்டிஃபிகேட் படத்தை கூட எல்லோரும் பார்க்குறமான படமாக இது இருக்குன்னா சொல்லவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டில் எப்படி இதை வந்து அனுமதிச்சாங்க, இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தோம் இந்த படத்தை எப்படி அனுமதிச்சாங்க, இவ்வளோ ரத்தங்கள் எனக்கு தெரிய வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லாரி கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தில் ரத்தத்தை ஒரு டேங்கில் நிரப்பி ஒரு லாரியில் கொண்டு வந்து வச்சு இவங்க அந்த ரத்தத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நடிகர்லாம் நடிக்க வச்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வன்முறை இருக்குது. எப்படி சென்சார் வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த படத்தை வெளியிட்டாங்க, என்ன மாடலுக்காக வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் இந்த படத்தை வந்து ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குறவங்க உங்களுடைய மனநிலையை நீங்கள் தயார்படுத்திட்டு பார்க்கணும். யார் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னு ஒன்று இருக்குது. மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.